ஸோ இந்த பிக்டோகிராஃபிக் மெமரினா என்ன சொல்கிறோன்னா, சார் ஸ்மார்ட் ஸ்டடினா நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணது என்னென்னா, நீங்கள் படிக்கும்போது ஃபோன் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா படிக்கிறத விட ஃபோன் ஈஸி. அப்போ மைண்ட் வந்து அதை தான் கேட்கும். எது லெஸ் ஈஸியோ லெஸ் ப்ளஷராக இருக்கோ அதை தான் கேட்கும். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். வணக்கம், என் பேர் ஸ்ருதி. நான் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து வரேன். இந்த வருஷம் யூபிஎஸ்சி சிஎஸ்சியில் ஏர் 18 எடுத்திருக்கேன். படிக்கிறது வந்து இவர் ரிவைஸ் பண்ணலைன்னா மறக்கும். ரிவைஸ் பண்ணாலுமே படிக்கிறது கம்ப்ளீட்டாக ரிட்டென்ஷன் இருக்காது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம சிட்டி மாதிரி ஒரு தாட்டி படித்தா 100 கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும்னு எல்லாரும் நினைப்பாங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே மறக்கிறதுங்கிறது ரொம்ப யூஸ்வலான விஷயம். அதனால தான் 4-5 தாட்டி ரிவிஷன் பண்ணுறது, திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுறது. அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஃபோன் நம்பரே ஃபஸ்ட்டு டைம் கேட்கும்போது தான் நமக்கு ஞாபகம் இருக்காது. 100 தாட்டி கேட்டால் அதே தான். ரிவிஷன் மட்டும்தான் கீ. நம்ம ரிவைஸ் பண்ண அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அந்த மறக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக மறக்கும். இப்போ நான் வந்து இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ் எழுதலை. ஸோ இப்போ வரைக்கும் நான் படிக்கலை. போன ப்ரிலிம்ஸ்க்கு படித்ததை கேட்டால் இப்போ என்னால் சொல்ல முடியும்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஐ டிட் நாட் டூ மை ரிவிஷன். ஸோ யாருமே வந்துட்டு ஒரு தாட்டி படித்தோடனே மனசில் நிற்கும்னு நினைக்காதீங்க. கேள்வி கேட்டால் எனக்கு தெரியணும்னு நினைக்காதீங்க. ரிவிஷனை கண்டிப்பாக பண்ணுங்க. ஏன்னா ஒரு தாட்டி ரிவைஸ் பண்ணலனாலும் மறந்துடுவோமானா கண்டிப்பாக மறக்கும். பிரெயின் இஸ் மேட் லைக் தட். ஸோ நம்ம ரிவிஷன் பண்ணி அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். சார் ஸ்மார்ட் ஸ்டடினா நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணது என்னென்னா, அந்த படிக்கிற டைம் டைவர்ஷன் இருக்கவே கூடாது. நான் வந்து மோஸ்ட்டாக வந்து ஃபோனு கேஜெட்ஸ் எது வேணால் இருக்கலாம். பட் அந்த டைம் வந்துச்சுன்னா அதெல்லாம் மூடி வச்சுட்டு படிக்கணுமா, அந்த டெஸ்கில் அது மட்டும்தான் இருக்கணும். அந்த விஷயத்தில் வந்து நான் ரொம்ப ப்ரைமாக ஃபோக்கஸாக இருப்பேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோனை பக்கத்துலேயே வச்சுட்டு படிப்பாங்க. இம்பார்ட்டண்டான விஷயம்னா நான் இதை பார்த்துக்கலாம், டக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் டைவர்ட் ஆகிக்குவாங்க. என்ன சொல்லுவாங்க, நான் வந்து எக்ஸாமுக்கு ஒரு மாதம் முன்னாடி வந்து ஃபோனை வச்சிட்றேன். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், மைண்டில் எல்லாமே மசில் மெமரி தான். நான் இவ்வளோ நாள் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அதே தான் அங்கே நடக்கும். இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சாட் ஜிபிடி எல்லாம் பார்க்குறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களா யோசிக்காமல் அங்கங்கே போய் கேட்டுருவாங்க. எக்ஸாம் ஹாலில் அவங்களா யோசிக்க முடியாது. யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்களான்னு தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இவ்வளோ நாள் நான் எந்த விஷயத்த பண்ணுறேனோ தட் இஸ் கோயிங் டு பி மை ஹேபிட். நான் அந்த எக்ஸாம் நாளில் போயிட்டு இதை பண்ணிடுவேன்னு எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது. அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். செகண்ட் விஷயம் என்னன்னா, நான் தோன்றதை விட எழுதும்போது எனக்கு பெட்டராக இருக்கும்னு தோணுச்சுன்னா நான் ரீகால் பண்ணும்போது எழுதுவேன். கீவேர்ட்ஸ் மாதிரி சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் மாதிரி எழுதிட்டு அன்னைக்கு நைட் அதை ரிவைஸ் பண்ணணும்னா அந்த கீவேர்ட்ஸை மட்டும் பார்த்து என்ன வேணுங்கிறத ரிவைஸ் பண்ணுவேன். ஸோ எல்லாத்துக்கும் மாறும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபுல் ஃபோக்கஸ். இப்போ ஒரு 2 மணி நேரம் தான் படிப்பேன்னா 2 மணி நேரம் அந்த ஃபோக்கஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபோன் பார்க்குறேன், வீடியோ பார்க்குறேன், என்ன வேணால் பண்ணலாம். யுவர் என்டர்டெயின்மெண்ட் அது ஒரு செப்பரேட் டைம். நம்ம மைண்டுக்கு படிக்கிறது தனி, விளையாடுறது தனி. அந்த மாதிரி டைமை வந்து செக்ரிகேட் பண்ணி காட்டணும். ஏன்னா மைண்டுக்கு வந்து அதெல்லாம் தெரியாது, ப்ளஷர் நோக்கி தான் ஓடும். அதே மாதிரி நீங்கள் படிக்கும்போது ஃபோன் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா படிக்கிறத விட ஃபோன் ஈஸி. அப்போ மைண்ட் வந்து அதை தான் கேட்கும். எது லெஸ் ஈஸியோ லெஸ் ப்ளஷராக இருக்கோ அதை தான் கேட்கும். அதே மாதிரி நிறைய ஃபோன் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, படிக்கிறதுல ஜாய் இருக்காது. அதுதான் முக்கியம். ஏன்னா 1 டைம் படிக்கிறது நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸி, புதுசாக இருக்கும். செகண்ட் தேர்ட் டைம்லாம் படிக்கும்போது ஜாய் வரணும்னா யூ ஷுட் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அதை விட ஈஸியான ஒரு விஷயத்துக்கு உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயம் தான் ஜாலியாக தெரியும் மைண்டுக்கு. நீங்கள் படிக்கிற விஷயம் ஜாலியாக இருக்காது. அப்போ நான் வந்து அந்த டார்கெட்டே முடித்தாலும் நான் ஒரு வீடியோ பார்த்தேன்னா வீடியோ பார்த்து தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த டார்கெட் படித்தது எனக்கு சந்தோஷமாகவே இருக்காது. ஸோ செகண்ட் தேர்ட் டைம்லாம் நீங்கள் படிக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும்னா நான் வந்து ரீகால் பண்ணோன்னே ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ், பார்த்தியா நான் படித்ததெல்லாம் உடனே ரீகால் பண்ணிட்டேன், ரிவைஸ் பண்ணனா அது ஒரு ஹாப்பினஸ். எல்லாத்தையும் வந்து ஒரு ஜாய்ஃபுல்லாக பண்ணால் தான் ப்ரிப்பரேஷனில் சஸ்டெயின் பண்ண முடியும். ஒரு கடுப்போடவோ இல்லை ஒரு இதோடவோ இன்னைக்கு இதை தான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மைண்டை வந்து ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது வந்து கவுண்டர் ப்ரொடக்டிவாக மாறும். சரி, இப்போ ஜாய்ஃபுல்லாக ஒரு விஷயத்த பண்ணலைன்னா என்ன இம்பேக்ட் ஆகும்னா, நான் சொன்ன மாதிரி பேர்ன் அவுட் தான். நிறையா தாட்டி படிக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கடுப்பு, ஒரு சலிப்புத்தன்மை வந்துடும். சலிப்புத்தன்மை வரும்போது ஓவர்லுக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஒரு பேஜஸை படிக்கவே இதானே அப்படிங்கிற மாதிரி அந்த சலிப்பு தட்டுச்சுன்னா அவங்களால அதை ஒழுங்காக படிக்க முடியாது. அது கொஸ்டின் ஆன்சரை அட்டெம்ப்ட் பண்ணும்போது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த ப்ரிப்பரேஷனை என்ஜாய் பண்ணுறதுங்கிறது அதை தான் சொல்லுவோம். ஏன்னா எல்லாரும் அதே விஷயத்தை தான் திரும்ப படிக்க போகிறாங்க. யாருமே புதுசாக ஒரு விஷயத்த படிக்க போகிறது இல்லை. அந்த ப்ராசஸை எவ்வளோ தூரம் இன்வால்வ்டாக இன்ட்ரெஸ்டோட பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதோட இம்பேக்டும் அவுட்கமும் இருக்கும். ஸோ இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கிறதுக்கு வந்து அந்த பிரெயின்
ஹேண்ட் ஆக்சஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது எப்படி வந்து ட்ரெயின் பண்ணுவோம்னா, இப்போ ஒரு விஷயத்தை பார்த்து எனக்கு அதை பற்றி என்னெல்லாம் தெரியுமோ மோஸ்ட்டாக அதெல்லாம் ஜாட் பண்ணுவேன். லைக் சின்ன சின்னதாக கீ வேர்ட்ஸாக எழுதுறது ஐ ஹேட் அ ஹேபிட். ஸோ நான் வந்து கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணும்போதோ எனக்கு அதை பற்றி ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, ஒரு கீவேர்ட் தெரிஞ்சிச்சு, அது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணோன்னா அதெல்லாம் நான் எழுதி வச்சுக்குவேன். எக்ஸாம் ஹால்லையும் ஐ டிட் திஸ். அந்த ஒரு கீவேர்டு இருந்துச்சு, அந்த கீவேர்டை ரவுண்ட் பண்ணி எனக்கு அதை பற்றி என்ன தெரியுமோ நான் வந்து எனக்கூடயே பேசுவேன். நிறைய பேர் வந்து ஃபன்னியாக எடுத்துக்குவாங்க. பட் ஒரு கொஸ்டின் வந்துருச்சா, ஓ இது இப்படி இருக்குமோ அது அப்படி இருக்குமோ, நானே என் கூட கன்வர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வருவேன். இது கரெக்டாக இருந்துச்சுல. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ரொம்ப சில்லியாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. பட் உங்கள் கூட பேசும்போது வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். யார் கூடயோ டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான். இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி படித்தோம்ல, இந்த இடத்துல படித்தோம், அப்போ அந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி நான் அங்கே படித்தேங்கிறத நான் ரீகால் பண்ணிட்டேன். ஸோ நான் என்கிட்டயே பேசி தான் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து பேசிக்காக உங்கள் ப்ரிப்ரேஷன் முடிச்சிட்டிங்க, இந்த அட்டெம்ப்ட் தான் கொடுக்க போகிறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மினிமம் 3 ரிவிஷன்ஸ் இருக்கணும். இந்த 4R டெக்னிக்கில் நான் வந்து என்னோட அந்த ஹைரார்கி பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், எனக்கு 4th ஹிஸ்ட்ரி, என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக், கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமே ஒரு ரவுண்டு, எனக்கு ஒரு சைக்கிள். இந்த சைக்கிள் மொத்தமாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் ஒரு ஃபுல் டெஸ்ட் கொடுப்பேன். ஏன் நான் இது இவ்வளோ எம்ஃபசைஸ் பண்ணுறேன்னா, நான் படிக்காமல் போயிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு கொஸ்டினை தப்பு பண்ணால் என் கான்ஃபிடென்ஸ் இன்னுமே லோ ஆகும். ஸோ எல்லா சப்ஜெக்டையும் நான் ஒருக்கா ரிவைஸ் பண்ணாதான் என்னால் அந்த ஃபுல் டெஸ்ட்டை கொடுப்பேன். ஸோ இந்த நான் சொல்கிற இதுக்கெலாம் நிறைய டைம்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஒரு 10 to 15 டேஸ் 15 டேஸ் கேப்பில் தான் ஒரு டெஸ்ட்டு கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் கொடுக்கும்போது அந்த என்ன போர்ஷன்ஸ் இருக்கோ அதை படிச்சுட்டு தான் அந்த டெஸ்ட் கொடுப்பேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, என்ன யோசிக்கிறாங்கன்னா, நிறையா டெஸ்ட் கொடுத்தா நமக்கு வந்து கரெக்டாக வந்துரும்னு நினைக்கிறீங்க. பட் இட் இஸ் என்டையர்லி ராங். எவ்வளோ டெஸ்ட் கொடுத்தாலும் மேட்ரே கிடையாது. ரிவைஸ் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட் கொடுக்கணும். அப்போ தான் நான் படித்ததை நான் ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் டெஸ்ட் கொடுக்கணும். அது முன்னாடி நான் என்னைக்கோ படித்தேன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி என்விரான்மெண்ட் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா தெரிஞ்ச ஒரு கொஸ்டினை தப்பு பண்ணுவீங்க. அப்போ உங்கள் கான்ஃபிடன்ஸ் வந்து அடிபடும். ஸோ தெரிஞ்ச கொஸ்டினை ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரூல் தான், தெரிஞ்சு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கொஸ்டினை நம்ம தப்பு பண்ணக்கூடாது. யாருக்குமே தெரியாத கொஸ்டினை நமக்கும் தெரியலன்னா எழுதாமல் வந்துடணும். ப்ரிலிம்ஸில் இவ்வளோ பண்ணால் குவாலிஃபைடு, இந்த பேர் மினிமம் பண்ணலன்னா குவாலிஃபை ஆக மாட்டோம். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். அவன் வந்து ஒரு பேசிக்காக பாதியை விட மார்க் கேட்குறான், அந்த மார்க் எப்படி எடுக்கிறதுங்கிறதுல தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால ஒரு ரிவிஷன் சைக்கிள் முடிச்சாதான் ஒரு ஃபுல் லென்த் டெஸ்ட் கொடுப்பேன். அந்த ஃபுல் லென்த் எழுதி முடிச்சதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் திரும்ப பிரிச்சுருவேன். பிரிச்சுட்டு எவ்வளோ கொஸ்டின் எழுதுனேன், எவ்வளோ கொஸ்டின் தப்பாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. அப்போ தப்பாக இருக்குன்னா ஏன் தப்பாச்சு, நான் ஒழுங்காக ரிவைஸ் பண்ணலையா, இல்லை அந்த கொஸ்டினை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா, இல்லை அது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினா, இதுக்கு ஏற்றபடி ஒர்க் பண்ணுவேன். ஒழுங்காக ரிவைஸ் பண்ணலன்னா ஏன் பண்ணல, அதை வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். கொஸ்டினை தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அந்த கொஸ்டினை ஏன் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோங்கிறத பார்க்கணும். கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தால் ஓகே, அதை நோட் பண்ணிட்டு ரிவைஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் ஒரு 3-4 சைக்கிள் ஆஃப் ரிவிஷன் பண்ணேன். ஸோ 4 ஃபுல் லென்த் டெஸ்ட் தான் எழுதினேன். நம்பர் ஆஃப் டெஸ்ட் கிடையவே கிடையாது, கணக்கே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க 40-50 டெஸ்ட் எழுதினேன், நான் 4 டெஸ்ட் தான் எழுதினேன். எவ்வளோ டெஸ்ட்டாக இருந்தாலும் அதை ஒழுங்காக ரிவைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி நம்ம எழுதுறதுல தான் இருக்குது. ஸோ இந்த பிக்டோகிராஃபிக் மெமரினா என்ன சொல்கிறோன்னா, ஒரு விஷயத்தை பார்த்த உடனே நம்ம கண்ணை மூடும்போது அந்த பார்த்த ஒரு மெமரி வந்து திரும்ப வர்றது தான் பிக்டோகிராஃபிக் மெமரி. இப்போ நான் சொல்கிற எல்லா டெக்னிக்கும் எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகுமானா கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு ஏதோ ஒன்று செலக்ட் ஆகலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு டெக்னிக் வந்து ஒர்க் ஆகலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்மார்ட்டாக உங்கள் ப்ரிப்பரேஷனை பண்ணணும், இருக்கிற டைமை எஃபெக்டிவாக பண்ணணும். நான் சொன்ன மாதிரி எல்லாரும் எஃபர்ட் போட தான் போகிறாங்க. 20 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா அட்லீஸ்ட் 7 lakh சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ் இருக்க போகிறாங்க. எல்லாரும் சேம் எஃபர்ட் போட போகிறாங்க. நம்ம ரைட் டைரக்ஷனில் ஏதோ ஒரு மெத்தடில் போட போகிறோம். ஸோ பிக்டோகிராஃபிக் மெமரினா, இப்போ நான் ஒரு விஷயத்தை பார்த்து திரும்ப 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 பார்க்கும்போது அது பிக்டோகிராஃபிக்லாம் என் மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். ரெஜிஸ்டர் ஆனோடனே நான் கண்ணை மூடினா எனக்கு அந்த இமேஜ் எக்ஸாக்டாக வரும். ஸோ இதனால தான் வந்து நிறைய டாப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நோட்ஸை வந்து கையில் எடுப்பாங்க. நாங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஏன் சொல்லுவாங்க, ஒரே சோர்ஸை ஏன் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்கன்னா, திரும்ப திரும்ப அதை பார்க்கும்போது அது எங்கே இருக்குன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். லெட்ஸ் டேக், நான் வந்து ஒரு 10 பேஜுக்கு வந்து ஒரு நோட்ஸ் எடுத்துட்டு இப்போ நீங்கள் உங்களோட நோட்ஸ் வச்சுருக்கீங்க, ஒரு 5 தாட்டி பார்த்ததுக்கப்புறம் கண்ணை மூடினா அதில் எந்த இடம் எங்கே எழுதியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ தட் இஸ் பிக்டோகிராஃபிக் மெமரி இன் சிம்பிள் வேர்ட்ஸ். நம்ம என்ன எங்கே எழுதியிருக்கோன்றத திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பார்க்கும்போது மைண்ட் வந்து ட்ரெயின் ஆகி அதை பிக்சரைஸ் பண்ணிடும். அதனால தான் ஒரே சோர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், திரும்ப திரும்ப
அதுக்கே உங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது.